செழிக்க அழகு செழிக்க நாட்டுக்கு ஒற்றுமையை மேலும் வளர்க்கலாம். பொது வாழ்க்கையே பேருவதை வளர்த்திடுவோம். பாருங்கள், நல்லது எல்லாம் நாள்தோறும் செய்திடுவோம். கடந்த ஆண்டு தொடர்ந்து கோடையின் தாக்கத்தை தவிர்க்க மூலிகை மோர், குளிர்ந்த மோர், குளிர்ச்சியான மோர், ஆரோக்கியமான எல்லோருக்கும் நல்ல மோரை கொடுத்துள்ளோம். பசியை போக்கும் அறுசுவை உணவை அள்ளி அள்ளி கொடுத்தோம். அருள்ஜோதி அண்ணா ஆலயம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் இந்நாளில் இந்த மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக இலவசமாக மோர் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். இந்த மாதிரி மக்கள் இருக்கும் வரை நாட்டில் பஞ்சம் ஏற்படக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. இதில் கலந்து கொண்டு இதற்காக உதவி செய்தவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். எங்கனாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம தண்ணியை சிக்கனாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வரும்போது அவர்களை வாழ்த்துங்கள். அதன் அன்னை எதற்கும் மாமன்ற உறுப்பினர் வேறுபாடு வேற்றுமை காணாமல் ஒற்றுமையாய் வாழி வழிகாட்டும் அந்நாட்டு நிர்வாகி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் மனதுதான் செய்ய வேண்டும் என்றில்லை. இந்த தேவை கடந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரிகளும் சென்னை மாநகராட்சி 164வது வார்டு தியேட்டர் ஆஃப் சென்னை கார்பரேஷன் சுவாசினி மேடம் அவர்கள் சானிடரி இன்ஸ்பெக்டர் அவர்கள் நாராயணன் அவர்கள் தினந்தோறும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்து நீர் போர் ஒருத்தரை கொடுக்குறாங்க. அவங்க வந்து தண்ணீர் பஞ்சத்தை கைப்பற்றி வந்துருக்காங்க. எல்லாரும் கூட வந்து நின்றுக்கிட்டு அழகா ஒரு அம்மா வந்து ஒரு கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அழகா ஒரு கையை போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க மோர் சாப்பிடலாம். வாங்க 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 அம்மா வாமா நீ மோர் மாநகராட்சி அனைவரும் பாருங்கள். முதல்ல வந்து இவர் வந்து தினந்தோறும் பார்க்குவாரு. ராஜேந்திரன் பேரு தினந்தோறும் பார்க்குவாரு. கனியாச்சலம் ஐயா அன்பு வந்து 6 மணிக்கே வந்து மோடி கொடுத்து கழிக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் அவங்க தான் முதல்ல மோடி கொடுத்துட்டு ராஜேந்திரன் ஐயா தினந்தோறும் இந்த தண்ணி கண்ணி சுத்தம் பார்த்துக்குவாங்க. உப்பு இல்லை. ஐயா கொஞ்சம்
அது உப்பு இருக்கா பார்த்து போடுவோம். உப்பு கம்மியாக இருக்குதா? உப்பு இல்லையா? அவர் அண்டா உள்ள உட்காந்துக்கலாம் அவரை நீரில் உப்பு கொஞ்சம் அதிகமாக கேட்டேன். ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் எனக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி தினந்தோறும் பண்ணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கிட்ட அவ்வளோ போடுவீங்க. அதை மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கட்டாங்க. நண்பரே இன்னொரு தண்ணி கொஞ்சம் ஊத்துமா கடந்த ஆண்டு தொடர்ந்து கோடையின் தாக்கத்தை தணிக்க மூலிகை மோர் முடிந்த மோர் குளிர்ச்சியான மோர் ஆரோக்கியம் இல்ல இந்த மோர் குடிச்சு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கும். நன்றி நன்றி. நான் அரைச்சிதாம போடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாம் லேட் ஆகிட்டே போகுது. யாரும் உதவி ஆள் இல்லை. ஐயா நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் பேசுறோம். வெயில் பாத்தீங்கன்னா தாங்க முடியாத வெயில். சரிங்களா? நம்ம தாகத்தை தணிக்க கோடையின் தாகத்தை தணிக்க அருமையான மோர் பாத்தீங்கன்னா குளிர்ந்த மோரா கொடுத்துருக்கோம். குளிர்ச்சியான மோர். சரிங்களா? அந்த மோர்ல என்னென்ன கலந்துன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, பச்சை மிளகாய் இஞ்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காய பவுடர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம். வெயில்ல நேரத்துல வெயில சுத்தாம இதை குடிச்சுட்டே வச்சுருங்க. உங்க உடம்பு அவ்வளவு ஆரோக்கியத்துக்கு இருக்கும். சரிங்களா? இது வந்து அவ்வளவு மூலிகை மோர். சாதா மோர்ல மூலிகை மோர், குளிர்ச்சியான மோர், குளிர்ந்த மோர். அனைவரும் மறந்து கையில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. அருமையா இருக்கு இல்லையா? அருமையா பச்சை கலரா இருக்குது. ஆசமா இருக்கு. வெரி குட். தேங்க்யூ. இன்றிலிருந்து 24 நாட்கள் அக்னி நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் மக்கள் வந்து இப்போ நல்ல நீர் ஆகாரங்கள் நிறைய பருகணும்.
இங்கே ஐயா துரைராஜன் ஐயா வந்து மோர் நல்ல உடலுக்கு மூலிகை மோர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்கி குடித்து பயனடைங்க. எப்பொழுதுமே நல்ல நீர் ஆகாரம் வெயில் கால கோடை காலத்தில் எடுத்துக்கோங்க. நன்றி. இல்லைம்மா நல்லா இருக்கு எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், மே மாதத்தில் அக்னிநட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து 26 நாளைக்கு. உங்களுக்கே தெரியும், கடந்த 4 நாட்களாக வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், அதிகமாக வெளியே வராதீங்க. அதுவும் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே வரல கொஞ்சம் தவிர்த்துருங்க. அவசியம் இருந்தால் மட்டும் வாங்க. வெளியே வரும்போது வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்போ இல்லைன்னா குடையோ எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். டீஹைட்ரேட் ஆகாமல் இருந்தால் டக்கு எங்கேயாவது தண்ணி எடுத்து போங்க. தயவுசெய்து குளிர்ந்த பானங்கள் குடிக்காதீங்க. அது வந்து உங்கள் உடம்பை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா தட்பவெப்பநிலை மாறும்போது உங்களுக்கு அது அசௌகரியத்தை கொடுக்கும். அதனால் வந்து மயக்க மருந்து விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே தண்ணி பந்தல் போட்டிருக்காங்க, அருமையான மோர் கொடுக்குறாங்க. வந்து மோரை குடித்து உங்கள் தாகத்தையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கீங்க. இந்த மோர் வந்து அரேஞ்ச் பண்ண ரொம்ப நன்றி. அவர் நூலே வாழணும். நன்றி, வணக்கம். ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெயிலுக்கு பயந்து தான் நடக்கணும். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ வெயிலுக்கு பயந்து தான் நடக்கணும். அதனால எல்லாரும் கொஞ்சம் உடைகளை கலர்த்தி போடுங்க, தண்ணி நிறைய போடுங்க, நீராகாரம் போடுங்க. இந்த மாதிரி நீர் மோர், இந்த மாதிரியான மூலிகை மோர் இதெல்லாம் குடிச்சா உடலுக்கு உஷ்ணத்தை தணிக்கும், உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளா செஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அதனால அந்த உஷாரா இருங்க. இனிமேல் வந்து இந்த காரம் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நீர் நிறைந்த பொருட்களை உணவுகளை உட்படுறது நல்லது. தயிர் வடையும் கணக்காக தண்ணி மட்டும் தயிர் ஐயா மோர் கொடுங்க. நல்லா இருக்கு ஐயா. வெரி குட். பாருங்க, என் பேர் கீதாமிர்தம். இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி ஒரு மோர் பந்தல் அமைச்சு போகிற வர்றவர்களுக்கெல்லாம் வெயில் காலத்தில் இந்த மோர் கொடுக்கறது ஒரு பெரிய இது வந்து சென்னை மாநகராட்சி நடத்துறதுனால அந்த சார்பு மக்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இலவசமாக. ஸோ வெயிலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ரொம்ப மிக்க நன்றி. இதே மாதிரி பொதுமக்கள் யார் யார் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த கோடை காலத்தில் மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நமக்கு நாமளே தயார் பண்ணி நம்மளே வந்து இந்த இடத்துல வந்து தாராளமாக கொடுத்துட்டு போகலாம். யாரும் தடை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? நீங்களே வந்து உங்களுக்கு குழந்தைங்க பிறந்தனாலா இல்லாட்டி உங்களுக்கு பிறந்தனாலா இருக்கிற மாதிரி வாங்க. நல்ல காரியமா கல்யாணம் அப்படி அக்னி வரும், அப்படி இன்னொரு கத்திரி வரும். அதனால் வெளியில் யாரும் வர வேண்டாம்.
அந்த 10 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர வேண்டாம். அது முடிஞ்சு மாலையில் வந்தால் சரியாக இருக்கும். வெயில் தாக்கத்தால் எல்லாமே வெளியே வர வேண்டாம். தேவைக்கான மட்டும் வெளியே வந்தால் போதும். தேவையில்லாமல் யாரும் வெளியே வந்து வெளியில் அவசரப்பட வேண்டாம். கட்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வீட்டில் இருந்து இது பண்ணுங்க. கஷ்டப்பட நீ வந்து வார்த்தை சாப்பாடு நாளைக்கு சொந்த இடத்துல சாப்பிட சொல்லிடுவோம். அது வந்து ஐயா வாங்க ஒரு கிளாஸ் சாதா போடுறாங்க மூலிகைகள் நம்ம பழம் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் போடுற மாதிரிலாம் போட்டோம். அருமையான வாங்க வாங்க மூலிகை கோடையின் தாகத்தை தவிர்க்க அருமையான மோர் கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு தான் ஆரம்பம். இன்னைக்கு 25 நாள் பார்த்தீங்கன்னா வெயில் கொடுமையாக கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை ஐயா ஐயா இறங்குறது ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாரும். சூப்பர். மேடம் வந்து நம்ம நிறைய அடிக்கடி வந்து உதவியெல்லாம் பண்ணுவாங்க. இப்பதான் வந்து நம்ம நாள் ஆளை காண்பி வந்துட்டு தான் இருக்கேன். நான் தான் உங்களை பார்க்கணும். இல்லை நான் போயிட்டு இருக்கேன் மால்தி மாமியார் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சூப்பர். வெயிலுக்கு நல்லா இடமா ஜில்லுன்னு இறங்குறது. என்ன போட்டு தெரியுமா? பச்சை மிளகாய் இஞ்சி கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அவங்க தினந்தோறும் சிவனுக்கு வந்து தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஒரு பெரிய குழுவாக இருக்காங்க. எங்கேதான் சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு தினந்தோறும் இவ்வளோ வார போறீங்க. எல்லாம் பயணிக்கிறாங்க. ராஜேந்திரன் ஐயா வெளிநாடு போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க பாருங்க. சார் வணக்கம் சார். ராஜா சார் அவர் அமெரிக்காவிலேருந்து வரலைங்க, அமெரிக்காவுக்கு போய் வந்துருக்காரு. அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்காரு. வாங்கய்யா வாங்கய்யா ஐயா கருத்து டிஷர்ட் சார் எப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாங்க. இந்த மாதிரி குளிர்ச்சியான மாதிரி வாங்க. மூலிகை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வெங்காய பவுடர் கல்லுப்பு எல்லாம் கலந்த கலவை அருமையான போடுவாங்க. முடிய போகுது 1000 பேருக்கு குடிச்சிட்டே இருந்தோம். நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ஹேம்நாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.